ராமமூர்த்தி அவர்களிடம் இப்ப இதுல என்ன சார் ஒரே வார்த்தை சொன்ன ஒரே குழப்பமாக இருக்கிறது, குளறுபடி இருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய இந்த இவிஎம் மிஷின்ல இருக்கிறதும் இருக்கட்டும், விவிபேட் அந்த கவுண்டிங்லயும் இருக்கட்டும், எங்களுக்கு குழப்பமாக இருக்கு, சந்தேகம் தீரல அப்படிங்கறது இன்ன வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுக்கான முடிவு என்னவா இருக்கும்? தீர்ப்பு சொன்னதுல என்ன பாயிண்ட்ல இவங்க அதை ஓவர் கம் பண்ணிருக்காங்க? நான் ஒரு நிமிஷம் அதற்கு முன்னாடி நண்பர் பேசும்போது கேட்டேன். நான் தமிழ்நாட்டின் பொதுவெளியில் பார்த்தீங்கன்னா மோடி மீதான வெறுப்பு, பாஜக மீதான வெறுப்பு, இந்த நாட்டையும் இந்த நாட்டு மண்ணையும் நேசித்து பாஜகவிற்கு ஓட்டு போடுகின்ற மக்கள் மீதான வெறுப்பு, இதுதான் அதிகமாக வெளிப்படுது நான் பார்க்குறேன். ஏன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் மிஷினை கொண்டு வந்தது பிஜேபியோ மோடியோ இல்லை. நண்பரே அது ஒத்துன்ருக்காரு. 2004 வந்துருச்சுன்னு. 2004 ஆட்சிக்கு வந்தது காங்கிரஸ். இப்போது இவர் தார்வாடு ஒரு கதை சொல்கிறாரு, திரிபுராவில் இன்னொரு கதை சொல்கிறார். என்னோட அடிப்படை கேள்வி ஒரு விஷயம், கதை இல்லை உண்மை அப்படிங்கிற கதை இல்லை உண்மை. நான் கதைன்னு தான் சொல்லுவேன், அவரோட சௌரியம் அது. நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சார். ஒரு நிமிஷம் நான் சொல்ல இருக்கேன். எவ்வளோ கதைகள் இந்த நாட்டில் ஓடுது, அதில் இது ஒரு கதை, அவ்வளோதான் நடக்குது. எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் சொல்கிறேன். கரெக்ட், நீங்கள் இருக்குது சார், கொடுத்த கம்ப்ளைண்ட் அதான் சார். அதனால சொல்கிறேன், உங்களோடது கதை. நான் என்ன நிஜங்கிறதுக்கு வரேன். இது கதையெல்லாம் என்ன நிஜன்றதை பார்த்துருவோம். இந்த 2004 விட்டுருங்க, 2014 தான் பாஜக ஆட்சியில் இருக்குது. இந்த 2014 2024 வரைக்குமான நடைபெற்ற தேர்தலில் தோற்பவர்களுக்கு அந்த தேர்தலை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழே இருக்குது. எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம், அந்தந்த ஹைகோர்ட்டில் அது ஃபைல் ஆகும். எத்தனை இடத்துல தோற்ற வேட்பாளர்கள் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தகுதித்தம் பண்ணி தான் அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நான் அறிந்த வரை இவர் பேப்பரில் வந்த கதை அதெல்லாம் சொல்கிறார். நான் நீதிமன்றத்தில் பொது ஆவணமாக வருகின்ற அந்த எலெக்ஷன் பெட்டிஷன்ஸில் எத்தனை பெட்டிஷனில் இந்த இவிஎம்மில் தகுதித்தம் பண்ணி எதிர்கட்சி வேட்பாளர் ஜெயிச்சாருங்க பெட்டிஷன் வந்துருக்குது. நீங்கள் தீர்ப்பெல்லாம் ரெண்டாவது விஷயம். நீங்கள் முதல்ல அந்த கிளைமே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் பண்ணதே கிடையாது. வேட்பாளர்கள் பண்ணதில்லை, தோற்ற வேட்பாளர்கள் யாருமே பண்ணலை. நண்பர் பொதுவெளியிலேருந்து என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம். தோற்ற வேட்பாளர் யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு கிளைம் எந்த கேஸ்லையுமே போட்டதில்லை. ஸோ அதன் மீதான தீர்ப்பும் இது வரைக்கும் வரல. அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, விவிபேட் பற்றி பேசிகிட்டு இருக்கார் நண்பர். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் பிரசாந்த் பூஷன் திரும்ப ஆர்கியூ பண்ண விஷயம் விவிபேட்டெல்லாம் இல்லை, திரும்ப பழையபடி நாம் வாக்குச்சீட்டுக்கே போகணுன்றது. இதே சென்னையில் நடந்த கார்ப்பரேஷனில் எலெக்ஷனில் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் PK மிஸ்ராவும் இப்ராஹிம் கலீஃபுல்லாவும் கொடுத்த தீர்ப்பு வானத்திலிருந்து நரகம் கீழே இறங்கி வந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆக உங்களுடைய நோக்கம் வாக்குச்சீட்டுகளை கைப்பற்றி அதில் எலெக்ஷன் ப்ராசஸை கோல்மால் பண்ணுன்றது தான் இவங்களுடைய நோக்கம் அப்படின்னு தான் நான் இந்த வார்த்தையை பதிவு பண்ணாங்க. யாரு எந்த இடத்துல எந்த கேஸ் அவங்களுடைய தீர்ப்பில் அவங்க சென்னையில் அந்த கார்ப்பரேஷன் 2004 வருஷம் மட்டும் மறந்துட்டேன். அந்த கார்ப்பரேஷன் எலெக்ஷன் தள்ளி வைக்கப்பட்டது. நிறைய இடங்களில் இது மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அந்த தீர்ப்பில் அதை நிச்சயம் அது தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒன்று அதை எடுத்து தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, இப்போ இன்றைக்கு வெஸ்ட் பெங்காலில் சந்தேஷ்காலிங்கிற அந்த இடத்துல அவ்வளோ ஆயுதங்கள் வருது. RDX வருது, துப்பாக்கி வருது, தோட்டா வருது, எல்லாமே வருது. எல்லாமே யாரோட கட்சி? அங்கேருந்து பிஜேபி ஆட்சியில் இல்லை. இது எல்லாமே என்னென்னா அங்கே ஆட்சி புரிகின்ற தமிழ் மாநில காங்கிரசினுடைய அந்த ஆட்களோட பரிந்துரை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ், தமிழ் மாநில TMC மன்னிக்கணும், TMC அவங்கள்ட்ட தான் RDXலேருந்து ஆரம்பித்து ஆயுதங்கள் வரைக்கும் இருந்ததுன்னா அந்த இடத்துல வாக்குச்சீட்டுகளை வச்சா என்னத்துக்கு ஆகும்? அவரே ஒரு விஷயம் சொல்றார், இது வாக்குச்சீட்டு ஆக அதுலதான் மிஷினை வச்சாலும் என்ன ஆகும்? கைப்பற்றணும்னு கரெக்ட் மேடம், கரெக்ட். நீங்க ரோட்டுக்கு போனா ஆக்சிடென்ட் ஆகுது, அதனால ரோட்டுக்கே போகாம இருப்பீங்களா? ஸோ இருக்கிற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் நீங்கள் என்ன தப்பு கண்டுறீங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது 100% சரி அப்படின்னு யாருமே சொல்லலை. ஏன்னா சயின்ஸ் விஞ்ஞானத்திலே 100% பெர்ஃபெக்டாக ஓடக்கூடிய ஒரு இன்ஜின் கிடையாது. எப்படியா இருந்தாலும் அது ஒரு டிப்ரிசியேஷன் இருக்க தான் செய்யும். 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. 100% பெர்ஃபெக்ட் மெஷின் இருக்குதா? விஞ்ஞானத்தில் இருக்குதா? 100% பெர்ஃபெக்ட் மெஷின் விஞ்ஞானத்திலே கிடையாது. அதனால உச்சநீதிமன்றம் என்ன சொல்றது, இருக்கிற அவைலபிள் ஆப்ஷன்ஸில் பெட்டர் ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த வாக்குச்சீட்டு முறை இருக்கு இல்லையா, மிக கேவலமான ஒரு
வாக்களிக்க முறையை வந்து அது திரும்ப கொண்டு வந்து வெஸ்ட் பெங்கால் நடந்தது நாடு முழுக்க நடக்கும். இல்ல அதுதான் அங்க இப்போ அமெரிக்காவுல பஞ்சாயத்து எலெக்ஷன் வெளிநாடுகள்ல அதை பஞ்சாயத்து பின்பற்றாங்கன்றாங்க. எலெக்ஷன் மேற்கு வங்கத்துல பஞ்சாயத்து எலெக்ஷன்ல என்ன நடந்தது? வாக்குச்சாவடிகள் கைப்பற்றப்பட்டன. அந்த வாக்குச்சீட்டுகள் எல்லாம் பிடிக்கிட்டு போய் அவங்க போய் இஷ்டத்துக்கு ஓட்டு போட்டாங்க. குறைந்தபட்சம் இது வந்து நீங்க வந்து இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்றார், இந்தியாவில் மொத்தம் 545 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் குறைந்தபட்சம் ஒரு 6 சட்டமன்ற தொகுதி, சில இடங்களில் 7 இருக்குது. ஆக இவ்வளவு இடங்களில் இவ்வளவு லட்சக்கணக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஒரு 4 இயந்திரத்தை பார்த்தீங்களா இது தப்பாக போச்சுன்னு சொல்கிறார். இது வந்து அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆதங்கமோ இந்த கோபமோ எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, மோடி திரும்ப திரும்ப ஜெயிக்கிறார்ன்ற ஒரு குற்றச்சாட்டுனால தான். நான் அப்போ திரும்ப கேட்பேன், 2019 தமிழ்நாட்டில் எப்படி 39 சீட்டு, பாண்டிச்சேரி சேர்த்து 39 சீட்டு திமுக ஜெயிச்சது? 2021 திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தது? கர்நாடகாவில் எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது? தெலுங்கானாவில் எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது? ஸோ ஆக நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா எதிர்க்கட்சிகள் எப்படி இங்கெல்லாம் வர முடியும்? ஆக உங்கள் குற்றச்சாட்டுகள் அபத்தங்கிறது மட்டும் கிடையாது, மோடி மீதான வெறுப்புணர்வு அதனுடைய உச்சக்கட்டம் தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் நான் சொல்றேன்.